ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ். குக்கிங் வித் கிறிஸ்டினாவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஃப்ரை டைப் 1. ஸோ டைப் 1 அப்படின்றது வந்து ஜென்ரலி பொட்டேட்டோ ஃப்ரை நான் பண்ணும்போது அந்த கட்டிங் ஷேப் இருக்குல்ல, பொட்டேட்டோவை நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணணுன்ற அதை பேஸ் பண்ணி நான் வந்து வெரைட்டிஸ் பண்ணுவேன். ஸோ வந்து மாட்ரேட் சைஸஸ் லைக் இப்போ நான் கட் பண்ணுறது க்யூப் சைஸில் மாட்ரேட்டாக கட் பண்ணுற ரொம்ப ரஃப்பாக கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை. மார்னிங் டைமில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ் போகும்போது நமக்கு சைடிஷ்க்கு நம்ம ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி வந்து வித் சூட் மோர். ஸோ இந்த மாதிரி ரஃப்பாக பொட்டேட்டோஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொட்டேட்டோவில் ஸ்கின் பீல் பண்ணாதீங்க. நான் பொட்டேட்டோஸ் கட் பண்ணதுக்கப்புறமா வாட்டரில் வந்து ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து சும்மா லைட்டாக வாஷ் பண்ணி எடுப்பேன். திஸ் இஸ் பிகாஸ் நான் வந்து பொட்டேட்டோவில் ஸ்கின் எடுக்கலைல்ல, ஸோ அதனால நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு கடாயில் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி அது பாத்திரம் காஞ்சதும் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. லைக் நிறைய பேர் வந்து தாளிப்புன்னு சொல்லி கடுகு, உளுந்து இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது எதுவுமே போடாதீங்க. ஜஸ்ட்டு கறி லீவ்ஸ் மட்டும் போடுங்க. போட்டுட்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சாட்டே பண்ணிவிடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டுடுங்க. ஒரு லைக் அபவுட் 2 மினிட்ஸ்க்கு விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் குக் ஆகிடும், ஆஃப் குக் ஆகிடும். பொட்டேட்டோஸ் ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் உங்களோட ஸ்பைஸிக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியான ஃபேமிலி, ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிடுவேன்றதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1.5 கூட கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆர் 1 மினிட்க்கு ஒன்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிட்டுருங்க. பண்ணிங்கன்னா நமக்கு பொட்டேட்டோ வந்து நல்லா கிறிஸ்பியாக, அவுட்டர் கிறிஸ்பியாக, இன்னர் சாஃப்டாக வெந்துடும். ஃபைனலாக பெருங்காயத்தூள் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிவிடுங்க. இந்த பெருங்காயத்தூள் எதுக்குன்னா பொட்டேட்டோ வந்து நமக்கு இந்த ஸ்பைசஸ்லாம் சாப்பிட்றதுனால ஸ்டொமக் அலர்ஜி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பெருங்காயத்தூள் மறக்காமல் போடுங்க. அவ்வளோதான். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டிர் பண்ணிங்கன்னா we can serve hot. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் டெஃபினெட்லி ஸ்டே டியூன் ஃபார் அதர் ரெசிபீஸ் டூ. பொட்டேட்டோ ஃப்ரை மற்ற டைப்ஸோட ரெசிபீஸ்க்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Do like, share and subscribe to Christina Creations.